மகாபாரத போரை ஒரு நிமிடத்தில் முடித்துவிடும் வீரன். மகாபாரத போரில் ஒரு நிமிடத்தில் போரை முடிக்க முடிந்த ஒரு வீரர் இருந்தார். அது அர்ஜுனனோ பீஷ்மனோ இல்லை, அவர் பார்பரிகன். பீமனின் பேரன் பார்பரிகன் ஒரு வீரன், மிகவும் சக்தி வாய்ந்தவன். அவரிடம் வெறும் 3 அம்புகளால் போர் முடிவிற்கு கொண்டு வர முடியும். ஒரு அம்பால் அவர் காக்க விரும்பும் அனைவரையும் குறிக்க முடியும். 2வது அம்பால் அழிக்க வேண்டியவர்களை குறிக்க முடியும். 3வது அம்பா அவர் அனைவரையும் அழித்து விடுவார். யாரும் உயிருடன் இருக்க மாட்டார்கள். ஆனால் கண்ணன் உணர்ந்தார், பார்பரிகன் போரில் கலந்து கொண்டால் பாண்டவர்கள் அல்லது கௌரவர்கள் அல்ல, பார்பரிகனே வெற்றியாளராக இருப்பார். தர்மத்தை காத்திட கண்ணன் பார்பரிகனிடம் ஒரு பலி கேட்டார், அவரது தலையை. தர்மத்தின் முக்கியத்துவத்தை புரிந்த பார்பரிகன் சம்மதித்தார். புகழை விட அவர் தூரத்தில் இருந்து மௌன சாட்சி கூறுபவராக போரை பார்த்தார். மகாபாரத போரை ஒரு நிமிடத்தில் முடித்துவிடும் சக்தியுடைய மனிதரின் கதை இதுதான். ஆனால் அவர் முடிக்கவில்லை. மறக்கப்பட்ட வரலாற்று